விஷயம் இப்போ ஒரு இது க்ரஷ்ஷு பற்றின விஷயம்லாம் இது ஓகேவா. நான் வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு 40 டேஸ்க்குள்ளே எனக்கு வந்து ஒரு மேஜிக் நடக்கணும், லைக் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் யார் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோ அந்த 40 நாளுக்குள்ளே அவங்க வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்களே வந்து என்னை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. சப்போஸ் அதை என்னோடய க்ரஷ் அவங்களாம் இருந்தாங்கன்னா அது 40 நாள் இருக்கு வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். ஓகே, சப்போஸ் அவங்க என்னோடய ஃப்யூச்சர் சோல்மேட் ஹஸ்பண்டாக இருந்தால் வந்து பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ என்ன ஆச்சுன்னா ரியாலிட்டி சம்டைம் பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க லைக் அங்கே செட்டில் ஆகிற மாதிரி இல்லைன்னா இங்கே இந்தியா வர மாதிரி அந்த மாதிரி பிளானு. பட் சரியாக அவங்க சொல்லலை. எனக்கு இப்போ தான் என்ன ரியலைஸ் பண்ணுறேன், இத்தனை நாள் வந்து எப்படினோ நாங்கள் 2 பேரும் பார்த்துப்போம் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி ரியாலிட்டி உண்மையான விஷயம் தெரியும் போது அவன் எனக்கானவன் கிடையாது, அவன் எனக்கு இல்லை, அவங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவங்க, அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது என்னால் வலி தாங்க முடியல. அது மாதிரி பைத்தியம் பிடிக்குது. அவ்வளோதாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் ஒரு 30 டேஸோ 20 டேஸோ தான் இருக்குது. அவங்க வர வாய்ப்பு இல்லை. அப்போ அவ்வளோதாங்க. அப்புறம் எதுக்கு நீ என் கண்ணில் அவரை காமிச்சேன்? நான் ஏன் அவரை போய் நேரில் போய் பார்த்தேன்? நான் ஏன் இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணேன்? சத்தியமாக சொல்கிறேன், இந்த 30 வருஷத்தில் நான் கடவுளை லவ் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பாவை நேசிச்சிருக்கேன். எங்கள் அப்பாவை வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் வீடியோஸ்டிங்க நார்மலாக ஐடல் இல்லாமல் எந்த சொந்த பந்தமும் கிடையாது, எந்த உறவுமே இல்லை, எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் ஒரு பர்சனை லவ் பண்ணது ரசித்தது தான் அது. என்னன்னா இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல. நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் இன்னும் 1% தான் எனக்கு அவங்க மேலே லவ் இருக்குது, நான் மறந்துடுவேன் ஈஸியாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இத்தனை நாள் என்ன நானே ஏமாற்றி இருந்துருக்கேன். உண்மையுமே நான் ஏமாற்ற ட்ரை பண்ணேன். என்னோடய பிரெயினே வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அவ்வளோதான், ஏன்னா நம்ம லவ்லாம் பண்ணல, நம்ம மறந்துட்டோம், பார்ட்னர் கிடையாது அப்படின்னு நான் என்ன ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்கேன். பட் உண்மையான விஷயம் எனக்கு தெரியும் போது ஸ்ட்ரைக் ஆகுது. நீ வந்து அவங்க ரொம்ப லவ் பண்ணிட்ட, அவங்க என்னால் உன்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. இதை நான் எப்படி மூவ் ஆன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே கேஷுவலாக பேசுகிறேன், ஆனால் நான் இதுக்கு இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருக்கேன். என் வாய்ஸில் நீ அதான் சொன்னேன், நான் அழுதாலும் சிரிச்சாலும் ஒன்றும் தெரியாது. என் மூஞ்சில் பேசி ஆக்ஷன் என்ன ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. நான் என்னென்ன கனவுலாம் கண்டேன். ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வேணும்னு கேட்டிருந்தேன். அது இவனாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அது நான் வெளிப்படுத்திக்கல, கடவுள்கிட்ட கூட நான் வெளிப்படையாக சொல்ல. கடவுளுக்கு நம்ம மனசு தெரியும்ல. இவனை ஒரு வாட்டி பார்க்கும்போதுமே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிற உண்மையாக சொல்கிறேன். தப்பாக எடுத்துக்க வேண்டாம். யார் இந்த வீடியோ பார்த்தாலும் அவங்க பார்க்க மாட்டான். பட் ஒரு வாட்டி நான் அவனை பார்க்கும்போதுமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இது என்னோடய லைஃப் பார்ட்னர் புருஷனாக ஆக போகிறவங்க அப்படின்னு நினச்சிட்டுவாங்க. நான் அவனுக்கு தான், அவன் எனக்கு தான். நான் தான் அவனை முழுசாக பார்க்கணும், அவன் தான் எனக்கு முழுசாக பார்க்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் பற்றி நான் பேசல, ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறேன். அவனுக்கும் உண்மையாக இருக்கணும், எனக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினச்சேன்னா இப்போ எல்லாமே அப்படியே அழிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் எனக்கு அழிக்கணும். இந்த கனவு கோட்டையை மொத்தமாக நான் இடித்து தாரமட்டமாக ஆக்கணும். அவனை மறந்துட்டு நம்ம மூவ் ஆகணும். அது சொல்லும்போது ஈஸியாக இருக்குன்னே, நான் அதை செயல்படுத்துறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா 1.5 இயர்ஸ், ஒவ்வொரு நிமிஷம் 1 மந்த்து முடிய போகுது. இன்னும் நான் ஒரு ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அவன்கிட்ட மெசேஜ் பண்ணணும், இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லணும் ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னோடய எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா நான் இப்போ மெசேஜ் பண்ண அவன் என்னை பிளாக் பண்ணுவான். அப்போ என்னால் அவனோட ரீல்ஸ் கூட பார்க்க முடியாது. உண்மையாகவே இப்போ என் காதல் அவன் மேலே நான் வச்சுருக்க லவ் எனக்குள்ளே செத்து போக போகுது.
நான் சாகடிச்சாகணும். அவன் மேலே நான் வச்சுக்கலாமல் நான் சாகடிச்சாகணும். அவனை மறக்கிறதும் நான் உயிரோட எரியறதும் ஒன்று தான். அது மனசில் லவ் பண்ணவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நான் அப்படி தான் யோசிச்சேன். இப்போ அவன் இல்லை, நான் என்ன பண்ணணும்? அவன் இல்லைன்னா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு மாதிரி போல குழம்புது. என்னென்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் போய் மெசேஜ் பண்ணணும் ஆசையாக இருக்குது, பரவாயில்ல தோணுது. ஒரு வாட்டி அவனை பார்த்துட முடியாதா அப்படின்ட்டு. அவன் வரதான் போகிறான், ஓகே இப்படியே எப்படினாலும் இவன் வருவான். ஆனால் இந்த 20 டேஸ்க்குள்ளே வரணும், அதுதான் மெயினே. ஏன்னா இதுதான் கடைசி ஹோப்பு. நான் வந்து என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்காக நான் வச்சுருக்க கடைசி ஹோப் இதுதான். இந்த 20 to 30 டேஸ் சரியான டேட் தெரியல, எத்தனை நாட்கள் நான் மறந்துட்டு கவுண்ட் பண்ண மறந்துட்டேன். 40 டேஸ்க்குள்ளே ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் பார்க்கணும். அப்படி ஒரு லைஃப் இருந்தால் எனக்கு காட்டுங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதுக்கான அடையாளம் கடவுள் 2 வாட்டி மேலே கொடுத்துட்டாரு. 3 வாட்டி நான் எதுவும் கேட்கல. 3 தான் நான் எப்போவும் 3 வாட்டி தான் சான்ஸ் கேட்பேன், அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். ஸோ 2 அடையாளம் கேட்டால் கடவுள் காமிச்சிட்டாரு. இப்போ அந்த 40 நாளுக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க, வரல அப்படின்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இவனை நான் மறந்துட்டு மூவ் ஆனாகும். இப்போ சப்போஸ் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வரணும்னா இவனை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு 2 இது ஒன்று, என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வந்து இவன் இந்த நினைப்பை அழிக்கணும் மொத்தமாக, அப்படி இல்லைன்னா இவனே வந்து என் கூட வாழணும். இது 2 விஷயம் தான். 3வது ஆப்ஷன் வந்து ஒன்று இருக்குது, கல்யாணம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் தனியாக வாழணும், அவ்வளோதான். இந்தியா விட்டு கொரியாவில் போய்ட்டு மொத்தமாக செட்டில் ஆகிடும், அவ்வளோதான். வேறு சொன்ன 3 ஆப்ஷன் தான். ஒன்றுனா தெரியல, பண்ண போகிறது தெரியல. இப்போ நான் இப்படி பேசுகிறேன், நாளைக்கு எதனால தீர்த்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது. நான் இவ்வளோ நேரம் தான் பண்ணிகிட்ருக்கேன், தீர்த்துக்கிட்டேன் என்னென்னா ஓகேம்மா பரவாயில்லம்மா. இது வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு வந்து இதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லாமல் வாழ ஆரம்பிக்கும். இல்லை அவன் நமக்கு கிடையாது, ஏதோ தெரியாதனமாக நீனே போய் அவனை பார்த்துட்டு தெரியாதனமாக நீனே தானே போய் அப்ரோச் பண்ண அப்படின்னு ஏதாவது சைகை காமிச்சாலும் அப்படின்ட்டு. அவன் எதுவும் பண்ணல, ஆனால் அவன் பார்த்த பார்வை எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அது போகணும்னு நினைக்கிறேன். அவன் தெரியாமல் கேஷுவலாக பார்த்துருக்காங்க, மனசுக்கு வந்து நம்மளை கோவம் வெறுப்போடு பார்த்துருக்கலாம், யாருக்கும் தெரியும். ஆனால் அவனுக்கு தான் தெரியும். நான் ஒவ்வொரு பார்த்தேன், அவன் பார்த்த பார்வை ஒரு கோவமாக, ஏன் இந்த பொண்ணு ஐட்டு மாதிரி என் பின்னாடி சுற்றிட்டு அப்படிதான் நினச்சி கூட பார்த்துக்கலாம். சாரி, லைட்டாக அழுக வருது. நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு சொல்ல முடியல. இதை வீடியோ வந்து நான் வந்து போடவே மாட்டேன். ஒரே வாட்டி தான் நான் போட்டேன், அதுவும் டெலிட் பண்ணிட்டேன். எனக்கே ஷேமாக இருந்துச்சு. எனக்கு யோசிக்க தெரியல, பிளாங்காக இருக்குது ஒரு மாதிரி. இப்போ இது பேசிகிட்ருக்கேன், என் கையை வந்து பாயப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ரெயினில் என்னென்னமோ தோணுது. அவன் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் எப்படி நான் அவனை நினச்சிட்டே வாழ்க்கணும். அவனுக்கும் இந்தியன் ஸ்ட்ரென்த் இருக்கும், அது இல்லாமல் எப்படி வந்துட்டு கடவுளே எனக்கு தெரியல. இப்போ ப்ரேயர் பண்ண சரியாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ப்ரேயர் பண்ண என்னோட பிடிஎஸ் செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ சாரி, பிடிஎஸ் செக் பண்ணிக்கிட்டு சொல்லணும். ஒருத்தர் வந்து நான் எனக்கு இல்லை அப்படின்ட்டு ஒரு வாட்டி நான் கஷ்டப்படாம சொல்லணும். ஆனால் இப்போ போயிட்டு இருக்குது, ரொம்ப பெரிய இருக்குது. இது மறக்க போகிறது எனக்கு. இப்போ வந்து மறக்கும் விட்டு மறக்கணும், எப்படி மறக்கிறது? ஃபுல்லாக அவன் தான் எல்லாமே பேசியிருக்கலாம் மட்டும். அவன் அசிங்கமாக திட்டிருந்தாலும் பரவாயில்ல, அப்படி பேசி குடும்பம் தோணுது. பட் ஆனால் நடந்து முடிஞ்சதை யோசிக்கிறது தான் தப்பு தானே. ஒரு வாட்டி கிட்டவே பேசிருக்கலாமோ, பேசாமல் விட்டு தப்பு. தெரியல, அவனுக்கு இது வரைக்கும் நான் எடுத்த ஸ்டெப்லாம் கொஞ்சம் தான் அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்தான். அவனுக்கு மறக்கணும்னா அதுக்கு நான் நிறைய பேர்கிட்ட பேசினா தான் உண்டு. ஐ மீன் என்னென்னா அதர் பர்சன்கிட்ட பேசினா தான் உண்டு. ஏன்னா ஸோ பேசிடலாம் அப்படி, ஏன்னா இன்னும் ஓகேவா அதெல்லாம் பேசிடலாமா. ஏன்னா அவனை நினச்சிட்டே இருக்கிறது கஷ்டம்.
ஏன்னா இப்போ ரியாலிட்டி தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இப்போ அவனை நினைக்கிறது தப்பு. அவன் நல்லா இருக்கட்டும் எங்களோட வரான். நம்ம தான் தப்பு பார்ப்போம். நம்ம தான் தேடி போகணும். அவன் ஒன்றும் சொல்லலையே, தேடி வாங்கன்னு சொல்லலையே. இப்போது நான் வேறு ஒருத்தவங்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். போய் பேசுவோம். அதான் பர்சன் கிட்ட பேசுவோம். ஜஸ்ட்டு டைம் பாஸ் பேசுவோம். டைம் பாஸ் பேசும்போது அவனை மறக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் மெமரிஸ் அழிக்கிறது கஷ்டம் தெரியும். பட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். நம்ம ப்ளேஸ் கூட பெசன்ட் நகர் பீச் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இடம். ஏன்னா நான் அங்கே தான் அவரை பார்த்தேன். அங்கே தான் அவரை பார்த்தது. அந்த இடம் எனக்கு மெமரிஸ் தான். எப்போவுமே மெமரிஸ் இருக்கும். அவனோட கண் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கண், அவன் குரல், அவன் நடக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே சூப்பராக. இது கடவுளை பைத்தியம் முடிச்சிச்சு. சரி, உங்களுக்கு பேசணும், அதிகம் பேசிட்டேன். நான் கூட மறுபடியும் இந்த ஸ்டெப் வாட்ச் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கிறத சமைச்சோம். I'm going to do my best to forget it. கடவுள் எதுக்கு இருக்க, கடவுள்கிட்ட ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு கடவுள் ஹெல்ப் பண்ணுவாங்க. கடவுள் எனக்கு நிறைய விஷயத்தில் நான் நிறைய மறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயம் ஒரு பர்சன்டேஜ் கூட நான் மறக்க ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னு தெரியல. இப்போ அவன் தெரியல, எப்படியோ பார்த்துக்கலாம். அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டான். அவன் நிறைய முறை என்னை ப்ளாக் பண்ணிட்டான். அவன் எனக்கு சொல்ல ப்ளாக் பண்ணி தான் எனக்கு புரிய விட்டான், நான் உங்களை விரும்பலை அப்படின்ட்டு. அவன் இது வரைக்கும் சொல்லி இல்லை, பட் ஆனால் நான் உங்களை விரும்பினதில்லை, எனக்கு உங்களை பிடிக்காதுன்றது அவன் நிறைய வாட்டி காமிச்சிட்டான். அந்த ப்ளாக் பண்ணுறது முடியல, பட் ஆனால் என்னால் மாற முடியல. இதுக்கப்புறம் வச்சு நான் ஒரு ஸ்ட்ராங்காக எஃபர்ட்ஸ் போட்டு நான் மறக்க ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் அவனை பற்றி நான் பேசாமல் நினைக்காமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். பேசாமல் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு நினைக்காமல் இருக்கணும். பீரியட் டைம் வேறு. இந்த டைமில் நான் அழுக்கூடவும் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா இந்த டைமில் நான் அழுக்கு ப்ளீடிங் அதிகமாகும். கர்மம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ நேரம் வர ஆரம்பிச்சிச்சு, இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஐயா, அதுக்கு ஃபோர்த்து டே கூட வரல. அதுக்குள்ள திரும்ப காலையிலேருந்து வலி உயிரை போயிடுச்சு. இப்போ வர இந்த பெயின் வரையா உடல் பெயின் கொடுத்தாங்க. அப்போ அந்த மனசு பெயின் தாங்க முடியல. சரியாக அப்படியே அது ஹார்ட்டை பயிர் போட்டு குழம்பும். பிரெயின் வந்து மறந்துடுமா, உன்னால் முடிச்சு மனசு வந்து மறக்க முடியாமல் எல்லா மெமரிஸும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். இதை டெஸ்ட்ரைவ் பண்ணுறதுக்கும் தெரியாது. என்னால் இப்படி சத்தம் போட்டு அழுக முடியாது. சுற்றி வீடு இருக்குமா, நான் எங்கள் அழுதுனா வெளியே கேட்கும். அழுகிறது கூட ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம். சத்தம் போட்டு அழுகிறது போல இருக்குது. ஒரு ஆசை, யாரும் வீடியோ அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வாட்டினாச்சும் அவனை பார்க்கணும் ஆசை லைஃப்பில். இந்த 20 days 20 எத்தனை நாள் தெரியல. இந்த நாளுக்குள்ள வந்துட்டானா ஓகே பார்க்கலாம். இல்லைன்னா லைஃப்பில் நான் சாகிறதுக்கு ஒரே ஒரு வாட்டி அவன் கண்ணை நேருக்கு நேராக பார்க்கணும். கிட்ட நின்று பார்க்கணும். அவன் குரல் கிட்ட இருந்து கேட்கணும். போதும். அவன் எனக்கு கிடைக்கல அப்புறமான விஷயம். கிடைக்க மாட்டேன், தெரிஞ்சிருச்சு. கிட்ட இருந்து அவன் கண்ணை பார்க்கணும், அவன் குரலை கேட்கணும். ஏங்க இந்த ஒரு டைலாக் மேஜிக்னு சொல்லலாம். இந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏங்க அப்படின்னு என் பேரை விட்டு அவன் கூப்பிட்ற ஆசை ஒரே ஒரு வாட்டி. அதே போல் நானும் அவனுக்குன்னு வச்சு செல்ல பேர் டானா, இல்லைன்னா அவனோட ரியல் நேம் வச்சு கூப்பிடணும். இப்போது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓகே, மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கிட்ட இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் ப்ரேயரில் அவன் பேர்லாம் சொல்லி கேட்க மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சுல, அவன் சோல்மேட் இல்லை. அவன் யாரும் நான் யாரும். அவன் சோல்மேட் இல்லை. அவன் ஜஸ்ட்டு பாசிங் க்ளவுட்ஸ், அவ்வளோதான். Okay, I can do it. Okay.